Hi friends, this is Shobha from Krishobha Academy. இன்னைக்கு நம்ம லைன் பை லைன்ல வந்து என்ன டாபிக் பார்க்க போறோம், என்ன லெசன் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிஸ்டரியில லெசன் நம்பர் 34 பாம்னி அண்ட் விஜயநகர் கிங்டம்ஸ். இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல்ல ரெண்டாவது லெசனா இருக்கு. நான் ஆல்ரெடி வந்து லோ ஸ்டாண்டர்ட் வந்து உங்களுக்கு நான் டீச் பண்ணிட்டேன். இது 11th ஸ்டாண்டர்ட் நியூ ஹிஸ்ட்ரி புக்கில் வால்யூம் 2ல வந்து நமக்கு 12வது யூனிட்டாக இது இருக்குது. ஓகேங்களா, இதனுடைய டீட்டெயில் ஒன் பை ஒன் லைன் பை லைனாக வந்து கொஷின்ஸ் எடுத்துக்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். The Delhi Sultanate was preparing to extend southwards. The Deccan and the South India were divided into 4 kingdoms. ஓகேங்களா, 4 கிங்டமாக பிரித்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the Yadavas of Devagiri, the Hosalas of Dwarasamutra, அதுக்கப்புறமா த ககாத்தியாஸ் ஆஃப் வாரங்கல் அண்ட் த பாண்டியாஸ் ஆஃப் மதுரை. ஓகேங்களா, யாதவாஸ் ஆஃப் தேவகிரி வந்து வெஸ்டர்ன் டெக்கான் ஆர் பிரசன்ட் மகாராஷ்டிரா, த ஹோசலாஸ் வந்து கர்நாடகா, ககாத்தியாஸ் வந்து ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் பிரசன்ட் தெலுங்கானாவை தான் வந்து ககாத்தியாஸ் அப்படின்றாங்க. த பாண்டியாஸ் ஆஃப் மதுரை வந்து சதர்ன் தமிழ்நாடு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. Which dynasty continued its southern expedition into southern India under the rule of his military officers? எதுன்னு பார்த்தீங்கன்னா the Tughlaq dynasty. ஓகேங்களா, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. Who shifted the capital back to Delhi? His subordinates in the south declared independence. Thus Madurai became an independent sultanate in 1333. யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது துக்ளக். 1325லேருந்து 51 வரைக்கும் அவர் ஆண்ட ஆட்சி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் who declared independence in 1345 at Devagiri, shifted his capital to Gulbarga in northern Karnataka? யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாஃபர் கான். நெக்ஸ்ட் ஜாஃபர் கான் took the title Bahman Shah and the dynasty he inaugurated become known as the பாமினி டைனஸ்டி. ஜாஃபர் கான் தான் வந்து பாமன் ஷான்னு அவருக்கு டைட்டில் வச்சாங்க. அவர் தான் வந்து பாமினி டைனஸ்டியை வந்து இனாக்ரேட் பண்ணாங்க. ஓகேங்களா, அவரோட எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பாமினி டைனஸ்டியோட இது பார்த்தீங்கன்னா 1347லேருந்து 1527 வரைக்கும். ஓகேங்களா, 66th கொஸ்டின் பாருங்க. In 1336 the Vijayanagar kingdom was inaugurated by the Sangama brothers. யார் பார்த்தீங்கன்னா ஹரிஹரா அண்ட் புக்கா. ப்ரெசண்ட்டாக அது என்னவா இருக்குன்னா ஹம்பின்னு இருக்குது. அது எங்கன்னா ஆன் த சவுத் பேங்க் ஆஃப் துங்கபத்ரா. 7th கொஸ்டின் பாருங்க. த கன்னடா அண்ட் தெலுங்கு லிட்ரேச்சர் லைக் மனுச்சரித்திரம் அண்ட் அலுவ புத்தியம் patronized in the Vijayanagar court give geological, political and social information. 8th question பாருங்க. The Telugu work dash gives the interesting details about the Nayak system under the Krishna Devaraya. எதுன்னு பார்த்தீங்கன்னா ரயவா சாக்கமு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபாரின் விசிட்டர்ஸ் அந்த பீரியட்ல யாரெல்லாம் வந்தாங்க, எந்த வருஷத்துல வந்தாங்க பார்த்தீங்கன்னா இபுன் பத்தாத்தா. அவர் வந்து ஒரு மொராக்கன் டிராவலர். அவர் எந்த வருஷத்துலேருந்து வந்தார்னா 1333 to 45. நெக்ஸ்ட் அப்துர் ராசிக் ஃப்ரம் பர்ஷியாலேருந்து வந்தார். அவர் 1443 to 45. நெக்ஸ்ட் நிக்கித்தின் வந்து அவர் ஒரு ரஷ்யன். அவர் எப்போ வந்தார்னா 1470 to 74. நெக்ஸ்ட் த போர்ச்சுகீஸ் விசிட்டர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா டாமிங்கோ பீஸ் அண்ட் நியூஸஸ். அவங்களும் வந்தாங்க. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1520. இவங்கெல்லாம் வந்து அந்த பீரியட்க்கு வந்தது வந்து ஒரு மார்க்லி ரிச் இன்ஃபர்மேஷனாக இருந்தது. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்க. அலாவுதீன் ஹாசன் பாமன் ஷா ரூல்டு ஃப்ரம் எப்போ வரைக்கும் அவர் ரூல் பண்ணியிருக்காருன்னா 1347 to 1358. ஓகேங்களா, நெக்ஸ்ட் த 11th கொஸ்டின் பாருங்க. த rivalry in the விஜயநகர் கிங்டம் was over the fertile Rachur Doab lying between the எந்த ரிவர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா அண்ட் துங்கபத்ரா ரிவர்ஸ். நாட் ஒன்லி மார்க் த early history of பாமினி கிங்டம். நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் பாருங்க. பாமன் ஷா had also to conduct in the east with the ruler of வாரங்கல் அண்ட் ஒரிசா. நெக்ஸ்ட் 13th கொஸ்டின் பாருங்க. பாமன் ஷா divided the kingdom into 4 territorial divisions called, அதுக்கு என்னன்னு பேருனா தராஃப் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, 14th கொஸ்டின் பாருங்க. பாமன் ஷா attempted to exact an annual tribute an annual tribute from the state of Warangal, the Reddy kingdoms of
யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜமுந்திரி அண்ட் கொண்டவிடு led to frequent wars. 15th question பாருங்க. Bahman Shah emerged victorious in all these expeditions and assumed the title என்னன்னு பார்த்தீங்கன்னா பாமன் ஷாக்கு இன்னொரு பேர் என்னன்னு இருந்துச்சுன்னா செகண்ட் அலெக்சாண்டர் அப்படின்ட்டு ஒரு டைட்டில் கொடுத்தாங்க. அவங்களோட காயின்ஸ்லாம் அது இருந்துச்சு. முகமது ஒன் அவரோட ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1358லேருந்து 1375 வரைக்கும். அவர் யார் சக்சீட் பண்ணி வந்தார்னா பாமன் ஷா. முகமது ஒன் சக்சீடட் பாமன் ஷா. நெக்ஸ்ட் முகமது ஒன் அட்டாக் வாரங்கள் இன் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1363. ஓகேங்களா. நெக்ஸ்ட் who established a good system of government that was followed by all the successor sultanates as well as Marathas later. யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது ஒன். நெக்ஸ்ட் 20th question பாருங்க. முகமது ஒன் appointed 8 council of minister of state. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா வக்கீல் உசல் தனா, lieutenant of the kingdom, the immediate subordinate of the sovereign. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வசிரி குல், அவங்க வந்து who supervise the work of all the other ministers. நெக்ஸ்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா அமீர் ஐ ஜும்லா, அவங்க வந்து மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் யாருன்னு பார்த்தீங்கன்னா பஷீர் ஐ அஸ்ரஃப், அவர் யாருன்னா மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் செரிமனிஸ். நசீர் வந்து அசிஸ்டன்ட் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ். பெஷ்வா வந்து who was associated with the lieutenant of the kingdom. செவன்த் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோத்வால், அவங்கள வந்து சீஃப் ஆஃப் போலீஸ் அண்ட் சிட்டி மேஜிஸ்ட்ரேட் இன் த கேபிட்டல். ஃபைனலாக யாருன்னு பார்த்தீங்கன்னா சதார் ஐ ஜஹான், அவங்க வந்து ஆர்ட்ஸ் சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் அண்ட் என்டவுன்மெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ முகமது ஒன் வந்து 8 மினிஸ்டர்ஸை வந்து அவங்க ஸ்டேட்காக அப்பாயிண்ட் பண்ணாங்க. அதுதான் அந்த கொஷின். 21st question பாருங்க. Institutional and geographic consolidation under dash laid a solid foundation for the kingdom. அண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது ஷா. முகமது ஒன் வந்து ரெண்டு மாஸ்க் வந்து பில்ட் பண்ணாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா குல்பர்காவில். த கிரேட் மாஸ்க் அந்த எப்போ கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1367 அதை கட்டி முடிச்சாரு. நெக்ஸ்ட் இன் 1425 வாரங்கல் வாஸ் சப்சியூட் அண்ட் தேர் ப்ராக்ரஸ் ஃபர்தர் ஈஸ்ட்வர்ட்ஸ் வாஸ் சேலஞ்ச்டு பை தி எந்த ரூலர் மூலமாக பார்த்தீங்கன்னா ஓரிசன் ரூலர்ஸ். நெக்ஸ்ட் the capital was shifted from Gulbarga to Bidar. எந்த இயரில் மாற்றினாங்க அப்படின்னா 1429 மாற்றிட்டாங்க. அப்புறமா ரூல் ஆஃப் முகமது த்ரீ எந்த வருஷன் பார்த்தீங்கன்னா 1463 1482 வரைக்கும் அவங்களோட ரூல் இருந்துச்சு. முகமது த்ரீயோட லியூட்டினன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது கவான். ஹீ இஸ் அ கிரேட் ஸ்டேட்ஸ்மேன். முகமது கவான் வந்து விச் ரிலிஜன் பை பர்த், அதுதான் 28th. எந்த ரிலிஜன் பார்த்தீங்கன்னா பர்ஷியன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 29th பாருங்க. முகமது கவான் as well versed in Islamic theology, Persian and mathematics. ஓகேங்களா. கவானுக்கு வந்து இன்னுமே 2 இருக்கு. என்னென்னலாம் ஃபேமஸில் இருக்கான்னா போயட் அண்ட் he also a prose writer. 31st question பாருங்க. த முகமது கவான் மദ്രാസா இன் டேஷ் வித் த லார்ஜ் லைப்ரரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிதாரில் அவரோட லார்ஜ் லைப்ரரி இருக்குது. கண்டெய்னிங் 3000 manuscripts is illustrative for his scholarship. Next, Gavan contributed extensively to the dynamic development of the எந்த kingdom? Bahmini kingdom. Next, Gavan fought successful wars against the rulers of Konkan, Orissa and Vijayanagar. Next, what Gavan used against the Vijayanagar kings in Belgium in war? Belgium in war. என்ன யூஸ் பண்ணாருன்னா கன் பவுடர் யூஸ் பண்ணாரு. நெக்ஸ்ட் Gavan divided the existing 4 provinces of the Bahmini Sultanate into 8 மாத்தினாரு. 4 வந்து 8 provinces-ஆ கன்வெர்ட் பண்ணது யாருன்னா கவான் தான். நெக்ஸ்ட் the administrative reforms introduced by Gavan improved the efficiency of the government but curtailed the powers of the provincial chiefs who were mostly யாருன்னு பார்த்தீங்கன்னா Deccanese தான். Who himself was not happy with the Gavan's dominance order his execution. யாருன்னா சுல்தான். During this period, the Sultanate gradually broken into 4 independent kingdom. அது என்னென்னா பார்த்தீங்கன்னா பிஜப்பூர், அஹமத்நகர், பெரார் and கோல்கொண்டா. Dash where the Bahmani Sultan ruled as a puppet become the 5th one. எதுனா பிதார். விஜயநகர் வந்து எப்போ வந்து எந்த பேட்டில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா டலிகோட்டா ஆர் ரக்ஷேஷி தங்காடி இந்த இயர் ஆஃப் 1565. நெக்ஸ்ட்
யார் யார் வந்து விஜயநகர் கிங்டமை வந்து இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ கிங்டம் யார் பண்ணிங்கன்னா ஹரிஹரா அண்ட் புக்கா. There are the eldest son of the Sangamas who is ruling the Hosala ruler of Karnataka. ஓகேங்களா, எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1336. Initially the capital was near about dash on the north bank of the Tungabhadra river. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அணிகொண்டி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சூன் அது வந்து என்னவா ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா ஹோசலா டவுன் ஹோசா பட்டனா அப்படின்ட்டு இப்போ வந்து நியர் ஹம்பியில் இருக்கு ஆன் த சவுத் பேங்க். ஓகேங்களா, 44th question பாருங்க. The capital was expanded and renamed as என்னவா மாறிச்சுன்னா விஜயநகரா, a city of victory அப்படின்னு மாறிச்சு. They proclaimed themselves as the ruler of Vijayanagara or the Karnataka Vijayanagara அப்படின்ட்டு மாற்றிக்கிட்டாங்க. ஹரிஹரா வந்து first celebrated his coronation in the year of 1646 at this city. ஓகேங்களா, நெக்ஸ்ட் விஜயநகர ரூலர்ஸ் அடாப்டட் தி எம்ப்ளம் ஆஃப் யாரோட எம்ப்ளம் அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா சாளுக்கியாஸ். அது என்ன எம்ப்ளம்னா த போர் ஆர் வராஹாஸ் தேர் ராயல் இன்சிக்னியா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 48th த விஜயநகர் கிங்டம் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ruled by 4 dynasty over a period of more than 300 years. ஓகேங்களா, மொத்தம் 4 டைனஸ்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்கமா, சலுவா, துளுவா, அரவிது. சங்கமா டைனஸ்டி பார்த்தீங்கன்னா 1336லேருந்து 1485, சலுவா வந்து 1485 to 1505, துளுவா வந்து 1505 to 1570, அரவிது வந்து 1570 to 1650. ஓகேங்களா, next 53rd question பாருங்க. In the beginning the Vijayanagar kingdom was one among small principalities of the time under the rule of some local chiefs in the different part of South India. The three big states of 13th century என்னன்னு பார்த்தீங்கன்னா the Pandyas in Tamil Nadu, the Hosalas in Karnataka and Kakatiyas in Andhra. ஓகேங்களா, அதுதான் வந்து 13th சென்ச்சுரியில் பிக் ஸ்டேட்டாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் 55th கொஷின் பாருங்க. த டர்பியூலண்ட் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் ப்ரொவைடட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு த 5 சங்கமா பிரதர்ஸ். அது யார் ஹெட் பண்ணார்னா ஹரிஹரா தான். டு கன்சாலிடேட் அண்ட் எக்ஸ்பேண்ட் த டெரிட்டரி. நெக்ஸ்ட் த முஸ்லிம் சுல்தானேட் தட் ஹஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் இன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் லிட்டில் ஏர்லியராக அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாமினி சுல்தானேட் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1347ல் தே ஸ்டார்டட் டு ரூல் இண்டிபெண்ட்லி ஆஃப் டெல்லி. ஓகேங்களா, 58th கொஷின் பாருங்க. ஃபர்ஸ்ட் த என்டையர் கோர் ஏரியா ஆஃப் ஹோசலா கிங்டம் இன் கர்நாடகா வாஸ் இன்கார்பரேட்டட் இன்டு என்னவா இருந்துச்சுன்னா விஜயநகரா இருந்துச்சு. டேஷ் அட்டென்ஷன் ஆஃப் டர்ன் டு தொண்டை மண்டலம் கவரிங் த நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ் ஏரியா which are under the rule of Sambhuvarara chiefs. யாருன்னு பார்த்தீங்கன்னா புக்கா 1. Next, who is the son of Bukka 1 carried out this work successfully with all this faithful general Maraya Nayak. யாருன்னு பார்த்தீங்கன்னா the prince கப்பண்ணா. அவங்க யூஸ்வலாக எப்படின்னு கூப்பிடுவாங்கன்னா குமார கப்பண்ணா அப்படின்ட்டு கூப்பிடுவாங்க. கப்பண்ணா also given credit for slaying the Madurai Sultan and bringing to an end that sultanate in about 1370. Next பாருங்க. 62nd question பாருங்க. டேஷ் சான்ஸ்கிரிட் ஒர்க் ரிட்டன் பை கப்பனா வைஃப் கங்கா தேவி. என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை விஜயம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 63rd கொஷின் பாருங்க. until then only the northern and southern central parts of Tamil country எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா காவிரி டெல்டா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் the context for territory, tribute and the control of the horse state were the major subject of the conflict இருந்திருக்கு. நெக்ஸ்ட் each of them wanted to annex and dominate the fertile area between எதுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா அண்ட் துங்கபத்ரா. அதுதான் இந்த ரைச்சூர் தோப் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, துங்கபத்ராவை தான். நெக்ஸ்ட் ஆக்சுவலி த விஜயநகர் கிங்ஸ் ஃபாட் ஆல்சோ வித் மெனி ஹிந்து அண்ட் முஸ்லீம் ரூலர்ஸ் லைக் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கன்னா வாரங்கல், கொண்டவீடு, ஒரிசா இங்கெல்லாமே வந்து விஜயநகர் கிங்ஸ் வந்து ஃபாட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் த கண்ட்ரோல் ஆஃப் தீஸ் ஹார்ஸ் ட்ரேட் தட் பாஸ் த்ரூ எங்கேருந்து அது போச்சு அப்படின்னா கோவாலேருந்து தான் அதர் போர்ட்ஸ்க்கு வந்து போச்சு. அதனால தான் அதுதான் மெயின் ரீசன் ஃபார் ஃபைட்டிங்காக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் இன் கோஸ்டல் ஆந்திரா த பவர் ஸ்ட்ரகிள் வாஸ் பிட்வீன் த கஜபதி கிங்டம் ஆஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரிசா அண்ட் விஜயநகர். 69th question பாருங்க. விஜயநகர் could not make much headway until the time of தேவராயா 2. டைமிங் பார்த்தீங்கன்னா அதாவது இயர் பார்த்தீங்கன்னா 1422லேருந்து 1446 வரைக்கும். தேவராயா 2 வந்து அவர் தான் வந்து கிரேட்டஸ்ட் ரூலர் ஆஃப் என்ன டைனஸ்டி பார்த்தீங்கன்னா சங்கமா டைனஸ்டி.
71 question பாருங்க. Who the Persian ambassador visited the Zomerian of Kochi and Vijayanagar court during this time states that the Devaraya too controlled a vast area. யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ராசக். Next, Abdur Razak received a title tribute from a king. யாருன்னு பார்த்தீங்கன்னா king of Sri Lanka. Next, Vijayanagar empire went to the crisis after யார் அதுக்கப்புறமா தேவராயா டூக்கு அப்புறமா விஜயநகர் எம்பையர் வந்து went to a crisis. ஓகேங்களா. நெக்ஸ்ட், between 1460 to 65 Dash army attacked many times and it conducted a victorious expedition even to Tiruchirappalli on the Kaveri river, causing much destruction on the way and plundering the wealth of many temples. எதுன்னு பார்த்தீங்கன்னா கஜபதி ஆர்மி. ஓகேங்களா. Dash and Dash become to rule independently in the Tanjavur and Tiruchirappalli areas for some decades during the interregnum before the rise of Saluva rule. எதுன்னு பார்த்தீங்கன்னா திருமலை தேவா and கொன்னரி தேவா, who defended the kingdom from the Gajapatis and recovered parts of coastal Andhra. யாருன்னு பார்த்தீங்கன்னா சலுவா நரசிம்மா. In which year Saluva Narasimha suppressed the throne and declared himself as a king and started a short-lived Saluva dynasty. எந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1485. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 78th கொஸ்டின் பாருங்க. சலுவா நரசிம்மா died in the year of 1491. In which year நரசநாயக்கா தான் வந்து சலுவா நரசிம்மாவோட பையன். ஓகேங்களா. நரசநாயக்கனோட எல்டஸ்ட் சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீர நரசிம்மா. ஓகேங்களா. ஹீஸ் சாரி அந்த கொஷின் பாருங்க. இன் விச் இயர் நரசநாயக்கா எல்டஸ்ட் சன் வீர நரசிம்மா ஸ்டார்டட் த தேர்ட் டைனஸ்டி. யார் பார்த்தீங்கன்னா துளுவா டைனஸ்டி. ஓகேங்களா. யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வீர நரசிம்மா. ஓகேங்களா. வீர நரசிம்மா வந்து யார் சக்சீடட் பண்ணி வந்தாங்கன்னா இட்ஸ் எங்கர் பிரதர் கிருஷ்ணதேவராயா. சக்சீடட் பை இஸ் எங்கர் பிரதர் கிருஷ்ணதேவராயா. கிருஷ்ணதேவராயோட ரூலிங் பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1509 to 29. ஓகேங்களா. Krishnadevara is considered as the greatest of the Vijayanagar kings. Next, early in Krishnadevara, he fought with the rebellious Dash chief near about Mysore and brought him to submission. யார்னா உத்திரமேரு chief. Okay, Ummattur. ஓகேங்களா. Ummattur. Next, Dash under the control of Gajapati during the source of the eastern expedition, Udayagiri. Krishnadevara put a pillar of victory at Simhachalam. 86th question பாருங்க. The Portuguese trying to establish their power in the Malabar and Konkan coast helped Krishnadevaraya with military aid and got permission to build என்ன ஃபோர்ட்னா fort at Batkal. ஓகேங்களா. நெக்ஸ்ட், கிருஷ்ணதேவராயா made a large donation to many of the temples. என்னென்ன டெம்பிள்னா Great Shiva and Vishnu temples like Sri Shailam, Tirupati, Kalahasti, Kanchipuram, Thiruvannamalai, Chidambaram. இதுக்கெல்லாம் வந்து நிறைய டொனேஷன் வந்து யார் கொடுத்துருக்காருன்னா கிருஷ்ணதேவராயா. கிருஷ்ணதேவராய கோட்டோட சம் கிரேட் போயட்ஸில் ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலசனி பத்தன்னா. ஓகேங்களா. நெக்ஸ்ட், Krishnadevara himself வந்து he is also a great scholar and he written a famous poem என்னன்னு பார்த்தீங்கன்னா அமுக்த மாலியாடா, the story of Andal. Next, 19th question பாருங்க. Krishnadevara crowning achievement as a clever administrator was a reorganization of Nayankara system. Next, after Krishnadevaraya's death, his son was very small child. So his younger brother வந்து become a king. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அச்சுத தேவராயா. ஓகேங்களா. அச்சுத தேவராயா. அச்சுத தேவராயா வந்து சப்போர்ட்டட் பை யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்லப்பா. he is also known as a சலுவா நாயக். நெக்ஸ்ட், அச்சுதேவராயோட இறந்த வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1542. ஆஃப்டர் அச்சுதேவராயா டெத் இஸ் நெஃப்யூ யாருன்னு பார்த்தீங்கன்னா சதாசிவாரியா சக்சீடட் ஹிம் அண்ட் ரூல்டு ஃபார் அபவுட் 30 years. 1542லேருந்து 70 வரைக்கும் அவர் வந்து ஆண்டிருக்காரு, அச்சுதேவராயோட நெஃப்யூ. நெக்ஸ்ட், Dash, a great warrior and strategist, was able to play off the Bahmini Muslim powers against one another. யாருன்னு பார்த்தீங்கன்னா Ramaraya fought with the Bijapur ruler and after some time he allied with the Bijapur ruler against யாருன்னு பார்த்தீங்கன்னா கோல்கொண்டா and Ahmednagar. 97th question பாருங்க. The battle was fought at Talikota or Rakshasi Tangadi in the year of January 1565. Next, who entered the Vijayanagar city was the first time in their history and ransacked it for several months laying its waste. யாருன்னு பார்த்தீங்கன்னா the victorious Bahmini armies. Next, who escaped to Pendugonda? யாருன்னா the king
Sadasiva and some of his retinue. ஓகேங்களா 100th கொஷின் பாருங்க. ஹூ டிக்ளேர்ட் ஹிம்செல்ஃப் கிங் இன் 1570 அண்ட் ஸ்டார்டட் த அரவிது டைனஸ்டி? தட் இஸ் த 4th டைனஸ்டி. அது அரவித் யார் அவங்களே வந்து சொல்லிக்கிட்டாங்க ஹிம்செல்ஃப் as a king அப்படின்னா திருமலா த பிரதர் ஆஃப் ராமராயா. நெக்ஸ்ட் இன் விச் இயர் தேர் வாஸ் அ பிட்டர் ஃபைட்டிங் நியர் Utramerur between the loyalist Yashama Nayak of Perambadu and Nayak of Velur. In which year பார்த்தீங்கன்னா 1601. 102 பாருங்க. Who was supported by the Tanjavur, Madurai and Senji Nayak who became an independent ruler? Velur Nayak. Next, who was the ultimate authority in the kingdom? பார்த்தீங்கன்னா king தான். King was also a supreme coordinator of the army. Next, king's chief minister was also known as என்னன்னு சொல்றாங்கன்னா Mahapradhani. Next, Mahapradhani led a lower ranking officers like யாருன்னு பார்த்தீங்கன்னா Dalavi, commander, Vasal, the god of the palace, Rasayam, secretary accountant, Adipam, a personal attendant, அப்புறமா கரிய கத்ரா எக்ஸிக்யூட்டிவ் ஏஜென்ட்ஸ் இவங்கள தான் லீட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாபிரதானி. ஹரிஹரா ஒன் அண்ட் இட் சக்சஸஸ் இமீடியட் சக்சஸஸ் கன்சாலிடேட்டட் தி டெரிட்டோரியல் அக்விஸ்டேஷன். தே ட்ரை டு ஆர்கனைஸ் த டெரிட்டரி பை கிரியேட்டிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன் கால்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஜ்யாஸ் ஆர் ப்ரொவின்சஸ். ப்ரொவின்சஸை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா பிரதானி தான். அண்டர் அ கவர்னர் கால் பிரதானி. ப்ராமினன்ட் ரஜாஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோசலா ரஜா, அரகா, பரப்கூர் அண்டு முலுவி. ஓகேங்களா. இன் 1400 தேர் ஆர் 5 ரஜாஸ் இன் தமிழ் ஏரியா. யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகிரி, படைவீடு, வலுடம்பட்டு, திருச்சிராப்பள்ளி அண்ட் திருவாரூர். இதெல்லாம் வந்து ரஜாஸாக இருந்திருக்கு. ரஜாஸ்னால் ஒரு ப்ரொவின்சஸாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட், ஹூ ஆர் நாட் ரிலேட்டட் டு த ராயல் ஃபேமிலி? யாருன்னு பார்த்தீங்கன்னா த பிரதானி வாஸ் எய்தர் அ ராயல் மெம்பர் ஆர் அ மிலிட்ரி ஆஃபீஸர். நெக்ஸ்ட் 112th question பாருங்க. In within each rajya there were smaller administrative divisions like என்னென்னு பார்த்தீங்கன்னா நாடு, சிமா, ஸ்தலா, கம்பனா. லோயஸ்ட் யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ்னு சொல்கிறாங்க. 114th கொஷின் பாருங்க. த ரஜ்யாஸ் லாஸ்ட் தேர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ரெவன்யூ ஸ்டேட்டஸ் அண்டர் தி துலுவா டைனஸ்டி டியூ டு த டெவலப்மெண்ட் ஆஃப் த நாயக் சிஸ்டம் அண்டர் கிருஷ்ணதேவராயா. விச் சிஸ்டம் ப்ராக்டிஸ் பை த டெல்லி சுல்தானேட்? பார்த்தீங்கன்னா த இக்தா சிஸ்டம். அந்த சிஸ்டம் வந்து பிகம் எதில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா ப்ராக்டிஸ்க்கு நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்கன்னா கிருஷ்ணதேவராயா அண்ட் அச்சுத தேவராயாவோட பீரியடில் தான். Who says that the Vijayanagar kingdom that the time was divided between more than 200 captains? யாருன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா நுசிஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து எங்கே சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா எங்கே இருக்குது அந்த வந்து தெலுங்கு ஒர்க்கில் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவச்ச கமு. நெக்ஸ்ட், டேஷ் வேர் த கங்கடிகா அண்ட் தெலுங்கு வாரியர்ஸ் பிசைட்ஸ் ஃப்ரம் சம் லோக்கல் சீஃப்ஸ்? ஏன்னா நாயக். த நான் பிராமணா நாயக் அகெயின் ஹேட் அ டிஃப்ரெண்ட் சோஷியல் பேக்ரவுண்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் வாரியர் குரூப்பு, பேஸ்ட்ரோலல் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைன், பீசன்ட் ஃபேமிலிஸ் அண்ட் மர்ச்சன்ட்ஸ். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். டிஃப்ரெண்ட் சோஷியல் பேக்ரவுண்ட்ஸ் ஒரு நான் பிராமணா நாயக்கு இருக்குது. நெக்ஸ்ட், த ப்ராமினன்ட் நாயக் யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்லப்பா. அவங்க அண்டர் கிருஷ்ணதேவராயா. தேவர் ஆல்சோ அ பிராமணாஸ். நெக்ஸ்ட், the revolt took place during the unjust and arbitrary tax demands on the government including Pradhani, his military bodies and the landlords. The non-agrarian groups ஜென்ரலாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா பட்டடை, அதாவது ஒர்க் ஷாப் பீப்புள் ஆர் கசைய வர்க்கம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. வென் ரிவால்ட் டுக் பிளேஸ் இன் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் தமிழ்நாடுனா எந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1430. த லிட்ரரி டெவலப்மெண்ட் ரீச் இட்ஸ் பீக் டியூரிங் த லிட்ரரி டெவலப்மெண்ட் எந்த பீரியடில் ரொம்ப ரீச் ஆச்சுன்னா கிருஷ்ணதேவராயா. நெக்ஸ்ட், கிருஷ்ணதேவராயாவுக்கு வந்து இஸ் ஆல்சோ அ கிரேட் பேட்ரன் ஆஃப் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அண்ட் சின்ஸ் அதனால அவருக்கு ஒரு பேர் இருக்கு. அதுனா ஆந்திர போஜா அப்படின்ட்டு. டேஷ் வாஸ் அ சான்ஸ்கிரிட் ஸ்காலர் ஆஃப் திஸ் பீரியட், ரோட் கமெண்ட்ரி ஆன் த வேதாஸ். யாருன்னு பார்த்தீங்கன்னா சயானா. நெக்ஸ்ட், கிருஷ்ணதேவராயா வாஸ் அஸ் மினிஸ்டர் ஆஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிஹரா 2. டேஷ் வாஸ் அ well-known Sanskrit scholar who was intimately connected with Vijayanagar royal family. யாருன்னு பார்த்தீங்கன்னா மாதவச்சாரியா. நெக்ஸ்ட், டேஷ் அண்ட் டேஷ் வாஸ் ஃபேமஸ் போய்ஸ் ஃபார் திஸ் பீரியட். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹன்னம்மா அண்ட் திருமலம்மா. ஓகேங்களா, ஹன்னம்மா அண்ட் திருமலம்மா. நெக்ஸ்ட், சிதம்பர புராணம் அண்ட் சொக்கநாதரலுவா were written by திருமலை நாதா. நெக்ஸ்ட், செவ்வை
சுபுத்துவார் செவ்வை சுபுத்துவார் டிரான்ஸ்லேட்டட் தி எதை டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னா பகவத புராணம் இன்டு தமிழ். நெக்ஸ்ட் டேஷ் வாஸ் அ கிரேட் ஸ்காலர் போத் இன் சான்ஸ்கிரிட் அண்ட் தெலுங்கு. யாருன்னா நச்சன சோமநாதா. த 8 கிரேட் தெலுங்கு போயிட்டு வந்து கிருஷ்ணதேவராய கோர்ட்டில் இருந்தாங்க. அவங்கள எப்படி சொல்கிறாங்கன்னா திக்கஜாஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பிமா கவி டிரான்ஸ்லேட்டட் யார் பண்ணாங்கன்னா பசவ புராணா இன்டு கர்நாடகா. பிமா கவி டிரான்ஸ்லேட்டட் பசவ புராணா இன்டு கர்நாடகா. நெக்ஸ்ட் த கன்னடா வெர்ஷன் ஆஃப் த ராமாயணா யார் கம்போஸ் பண்ணாங்கன்னா குமார வெல்மிகி. நெக்ஸ்ட் ஹரிஹரா டூ ஹஸ் earned the title of கர்நாடகா வித்ய விலாசா. நெக்ஸ்ட் த ஃபைனஸ்ட் டெம்பிள் ஆஃப் விஜயநகரா ஆர் இன் ஹம்பி. அது வந்து எப்படி டெசிக்னேட்டட் ஆஸ் அ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சிட்டின்னு சொல்கிறாங்க ஹம்பியை. நெக்ஸ்ட் பெயிண்டிங்ஸ் அட் டேஷ் டெம்பிள் ஷோஸ் த எக்ஸலன்ஸ் ஆஃப் விஜயநகர் பெயிண்டர்ஸ். எந்தெந்த பெயிண்டிங்னா வீரபத்ர டெம்பிள் அண்ட் லேபக்ஷி டெம்பிள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் த வால் பெயிண்டிங் சச் அஸ் டேஷ் அண்ட் டேஷ் இஸ் த இந்த விருபக்ஷா டெம்பிள் ஆர் பியூட்டிஃபுல் ஸ்பெசிமென்ஸ் ஆஃப் ஆர்ட். எதுன்னு பார்த்தீங்கன்னா தசவதரா அண்டு கிரிஜ கல்யாணம் டெம்பிள் பெயிண்டிங். ஓகேங்களா. அது எங்கே இருக்குன்னா விருபக்ஷ டெம்பிளில் இந்த 2 பெயிண்டிங் இருக்குது. தட் இஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்பெசிமென்ஸ் ஆஃப் ஆர்ட்னு சொல்கிறாங்க. டேஷ் வாஸ் இன்னாகிரேட்டட் பை த மதுரை நாயக் முத்து கிருஷ்ணப்பா இந்த ஏர்லி 17th century. எதுன்னு பார்த்தீங்கன்னா த கிங்டம் ஆஃப் ரம்நாத். டேஷ் வாஸ் அ ஸ்மால் பிரின்சிபாலிட்டி சிச்சுவேட்டட் பிட்வீன் த நாயக் கிங்டம்ஸ் ஆஃப் மதுரை அண்ட் தஞ்சாவூர் அண்ட் மதுரைன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை. டேஷ் வாஸ் ரீஓன்ட் ரெனவுண்ட் சைவ சைண்ட் அண்ட் சான்ஸ்கிரிட் காலர் இஸ் said to have persuaded the brothers to abandon their service to the Tukluk. எதுன்னு பார்த்தீங்கன்னா வித்யரண்யா also called மாதவா. Who constructed the Golconda fort on a granite hill. எதுன்னு பார்த்தீங்கன்னா the Raja Krishnadev of the Kakatiya dynasty with Warangal as capital. By the 17th century, Golconda was famous as a diamond market. எதுக்கு கோல்கொண்டா வந்து டைமண்ட் மார்க்கெட்டுக்கு ஃபேமஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் கோல்கொண்டா ஃபோர்ட் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா 11 kilometers ஃப்ரம் ஹைதராபாத் ஆன் அ ஹில் அபவுட் 200 meters ஹைட்டில் இந்த கோல்கொண்டா ஃபோர்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இதோட நம்ம வந்து பாமினி அண்ட் விஜயநகர் கிங்டமோட கம்ப்ளீட் 1 mark மாதிரி நம்ம எல்லாமே பார்த்துட்டோம், லைன் பை லைனாக பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி நைட்டு 9 o'clock வந்து உங்களுக்கு பாமினி அண்ட் விஜயநகர் கிங்டம்ஸ் வந்து லைவ் டெஸ்ட் இருக்குது நம்ம கிருஷோபா அகாடமியில். நல்லா படிச்சுட்டு வந்து நீங்கள் அதை அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஷியோபா ஃப்ரம் கிருஷோபா அகாடமி. நன்றி.